it is. Everyone, take care of this particular part. Meenakshi ma'am is going to say 5 sentences off of this picture. 5 sentences. Everyone, you can also listen to that. You can also form your own sentence, but she's got just 5 by looking at it. The family members are eating breakfast. Eating breakfast. Eating breakfast. Very good. So the family are very happy. Family is, you can say family is. Family is very happy. Very happy. Everyone take down some notes here. Yes, go ahead. Yeah. They are eating some breads, some, I think, cornflakes with the fruits and milk, juice. You can't say bread. You can say they are eating some bread, okay? But bread, yeah, go ahead. Cornflakes, something else. All right. All right. I'm going to mute everyone. I'm going to mute everyone except for you. Okay, you can unmute. You can say this. Okay. All right. You can unmute and talk. Yeah, go ahead. All are seeing the okay. The thing is, when the you family. Okay, when you look at it, you can have 2 things. One is things, you can talk about things. You can also talk about people. Okay, so you can segregate it. Like look at the first, you can start describing all the people. Then you can go with the things what are there, and you can also try to combine it. So you can have a lot of ideas. So somewhere you have to be organized. You have to be mentally organized, right? So that is what is needed. But you can say so many things about this. You can say so. இப்ப மீனாட்சி மேம் எனக்கு ஒரு 10 சென்டென்ஸ் தமிழ்ல சொல்லுங்க. இதுல கடகடன்னு சொல்லணும். இடையில கேப் விடக்கூடாது. The family member, there are 4 family members. Okay. 4 family members are there. The husband and wife and the 2 children. Okay. குடும்ப தலைவன் எப்படிங்க சார் சொல்றது? டக்குனு மறந்தே போச்சு. No, the father mother அப்படியே சொல்லுங்க. Father, the mother, the children. Okay. The father is talking something. It seems the father is talking something, and then the other members are react. Okay. இல்ல நீங்க தமிழ்ல பேசுறப்ப இதே ஸ்லோனஸ் இருக்குமா? நீங்க தமிழ்ல பேசுறப்ப இதே இது இருக்குமா? இப்ப ஆமாங்க சார், கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கடகடன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன் அது சொல்றேன் அப்படின்னாக்கா, தமிழ்லயும் அப்படி இருக்குன்னா இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்ப தமிழ்ல ஃபாஸ்டா சொல்லணும்னா இங்கிலீஷ்ல இனிஷியலா வேணா ஹேர்டல் இருக்கும், ஆனா அதே ஃபாஸ்ட் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துடும். ஓகேங்க சார். இப்ப தமிழ்ல நீங்க சொல்ல முடியுமா? எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? ஒரு ஃபேமிலி அங்க ரொம்ப இன்ஃபார்மலா பேசுறப்ப எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி பேசு. ஓகேங்க சார். 1 மினிட்ங்க சார். 1 மினிட் ப்ளீஸ். ரைட். பின்னாடி ஏதாவது வெயிட் வை, இது தோக்குதுன்னா எல்லாம். சார். ஆல்ரைட். இது ஒரு காலை வேளை. குடும்பத்தில் உள்ள அனைவரும் டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஃபாதர் மதர் 2 சில்ட்ரன் இருக்கிறாங்க. அப்பா ஏதோ சொல்றாரு, அதுக்கு மத்தவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணி ஏதோ நல்ல காமெடியா ஏதோ பேசுறாங்க போல இருக்கு, ஏதோ எல்லாரும் சிரிக்கிறாங்க. அங்க டைனிங் டேபிள்ல பிரெட் இருக்கு, அவங்க அப்பா ஜூஸ் குடிக்கிறாரு, பையன் ஏதோ ஃபிளேக்ஸ் மாதிரி ஏதோ சம்திங் சாப்பிட்றாரு. ஒரு மில்க் கேன் இருக்கு, ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது, ப்ளூபெரிஸ் இருக்கு.
இப்ப ஒரு 10 சென்டென்ஸ் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த ஃப்ளூயன்சி Okay. இப்ப இவ்வளவு இருந்தாலே போதும் இங்கிலீஷ்ல. ஓகேங்க இப்ப சார். நீங்க சொன்னது இது இருக்கு, அது இருக்கு, அவங்க இருக்காங்க, அவங்க பேசுறாங்க, இவ்வளவு தானே. இது ரொம்ப Okay. சிம்பிளா தானே இருக்குது. இதே மாதிரிதான் நம்ம பண்ண போறோம். இப்ப ஆ. நீங்க சொன்னீங்க ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு, ப்ளூபெரிஸ் இருக்கு, ஜூஸ் குடிக்கிறாங்க, மில்க் இருக்குது ஆ. அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே சிறு சிறு வாக்கியங்களா சொல்றதுனால நம்ம கண்டினியூஸா ஃப்ளோவாகவும் போது அதே மாதிரிதான் இப்ப சொல்றோம். வெரி ஓகேங்க குட். சார். இந்த ஒரு பிக்சர் இந்த மார்னிங். வெரி குட். இந்த ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்மால் சென்டென்சஸாவே நீங்க சொல்லலாம். இப்ப பர்சன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லலாம். உடனே இல்லைனாக்கா நீங்க திங்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா, அப்படியும் சொல்லலாம். அப்புறம் பர்சன்ஸையும் திங்ஸையும் மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேங்க சார். ரைட். இந்த மார்னிங் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலங்க சார். இப்படியே சொல்லலாம். There are 4 persons in the picture. Okay. There are is 4 a family. அப்படி நீங்க அப்படியே சொல்லிட்டே வரலாம். There are 4 members in the family. Right. A father, mother, and 2 children. Okay. They are eating breakfast. Okay. They are sitting they are sitting in chairs. Yeah. They are eating bread. Okay. Father have some Father juice. has. Father has. Father, sorry. Father has. Yes. Father Yes. has. Father has some juice. Yes. And the boy is eat. Auntie, your auntie. Uh-huh. The boy is eating some flakes, cornflakes, like Good. cornflakes. Uh-huh. There is a milk can. Very good. Blueberries and strawberries are there. Very good. Father is talking something, and the family members react with that. Okay. One more. No. One more. Okay. Here is what it is. Super. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. மேமுக்கு ஒரு கைத்தட்டல் எல்லாரும் கொடுத்துருங்க. அப்படியே படார்னு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு பிக்சர் போட்டு பேசுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா இது போதும், நம்ம எந்த இதுனாலும் இப்ப பண்ணலாம். இப்ப பாருங்க விஜிலா மேம், இதே பிக்சர் 10 சென்டென்ஸ் சொல்லுங்க. நிறைய பேர் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும். இப்ப வந்து பேசுறவங்க மட்டும்தான் நோட்ஸ் எடுக்க முடியாது. ரைட். பாக்கி எல்லாரும் நோட்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி நான் பேசுறப்ப எடுக்கலாம். இந்த பிக்சரை பத்தி எடுக்கலாம். விஜிலா மேம் 10 சென்டென்சஸ் ஆனா சொல்லிட்டே இருக்கும். கடகடன்னு சொல்லணும். There are 4 family members are there. Family members are eating breakfast in the dining table. They are taking father has juice in his hand, and there is a strawberry and blueberry fruits are there. Boy is taking cornflakes like that. There is a milk can. Is there? Then father is talking something, and the other family members are laughing. Hello. Very good. விஜிலா மேம் நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு 7-8 சென்டென்ஸ் நல்லா வந்திருக்கு. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, people things people எதுவுமே ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஒரு திங்ஸுக்கு உடனே ஞாபகம். there is a milk can அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அந்த மில்க் கேன் வர்றப்ப பார்க்கலாம். மில்க் இங்கேயும் மில்க் இருக்கா மாதிரி தான் தெரியுது. இல்ல ஜூஸோ மில்கா இருக்கா. ரைட். ஃப்ரூட்ஸ் இருக்கா அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, தேவசனம் மீனாட்சி மேம் சொன்னது. there is strawberry, there is grapes அப்படிங்கிறது சொல்லிட்டே போனோம். There is some bread available.
ரைட்? உடனே பீப்புள் பார்க்கணும். பீப்புள் பார்த்து திங்ஸோட கம்பைன் பண்ணணும். பாருங்க, ஆரஞ்சு கலர் டாப்ஸ் அவங்க அணிஞ்சிருக்காங்க, ரைட்? he has got a green color shirt, green color. அப்ப நீங்க வந்து உடனே திங்ஸ் இதையும் பீப்புளையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணலாம். சோ பீப்புள் திங்ஸ் இல்லையா? அப்புறம் அந்த இடத்தை பத்தி பண்றப்பயே அது திங்ஸா தான் மாறும். பீப்புள் திங்ஸ் நீங்க அப்படி பண்ணிட்டே இருக்கலாம். எப்பயும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா பீப்புளும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். He's cracking a joke. Look at that. He's cracking a joke. Okay. Right? Jayashree, focus on the class. Focus on the class. Right? Yes, sir. They are all smiling. They are all. He's cracking a joke. Everyone is. It's a very happy family. It's a very small family. Pinnadi paranga things. It seems like a very bright morning, full of greenery. The dining room seems to be very clean. The walls are very clean. Look at that. The things பத்தியும் மக்கள் பத்தியும் things பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கும். So எப்பயும் அதை ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா கம்பைன் பண்றதை விட்டுட்டு திங்ஸ் மட்டும் பேசலாம், பீப்புள் மட்டும் பேசலாம். அப்புறம் ஒன்ஸ் வந்தாலும் அந்த ஃப்ளோ வந்து, ரைட்? So there is something. The window is open now. There is no curtain in the windows, right? அது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அந்த so the girl is it's like a younger girl. The boy is elder one. Boy seems to be elder. நீங்க அதெல்லாமே நீங்க சொல்லணும், ரைட்? எவ்வளவு சென்டென்ஸ் வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சென்டென்ஸ். ஆல்ரைட். So அவங்க ரெண்டு பேருமே fork யூஸ் பண்றாங்க. The kids, both of them are using the fork. The girl is eating fish like that. இல்ல, it's not a fish. Fish வந்து அவங்க டி-ஷர்ட்ல இருக்கு. அவங்க டி-ஷர்ட்ல ஃபிஷ் இருக்கு. இவங்க ஃபோர்க்க யூஸ் பண்றாங்க. அத பார்த்தா ஃபோர்க்ல ஃபிஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். அப்படி இருக்காது. நீங்க ஆனா முழுசா மீனை வச்சு சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட மாட்டாங்க. அவங்க டி-ஷர்ட்ல, மதரோட டி-ஷர்ட்ல அது இருக்கு. இது இப்படி இருக்கிறதுனால அதையே நீங்க சொல்லலாம். It seems like she's picking the fish, but it is not a fish. The fish is on the t-shirt of the mother. So அப்படி கூட சொல்லலாம். So எது இருக்கோ அதுதான் நம்ம தமிழ்ல பேசுனது அப்படி இங்கிலீஷ்ல பேசுவோம். Again, things, people, things, and people and things and people. அப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 பேரையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப இவன் பாயை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பண்ணிட்டு he wears a green shirt, right? He seems to be taking some conflicts or something like that, right? He is properly groomed, and he's smiling, and he's looking at his father. So he's looking at his father like everyone. He is also looking at his father. So உடனே அந்த குட்டி பொண்ணை பத்தி சொல்லலாம். It's a light blue color. She wears tops as a light blue color or a t-shirt, something like that. And she has a ponytail. அப்ப நீங்க ஒவ்வொரு ஆளா மூவ் பண்றப்ப 10 வாக்கியம், ஏகப்பட்ட வாக்கியம் நம்ம பேசலாம். பட் ஆர்கனைஸ்டா மைண்ட் லெவல்ல யூ ஹேவ் டு பி ஆர்கனைஸ்ட். இஃப் யூ ஆர் ஆர்கனைஸ்ட், யூ ஆர் கோயிங் இப்படி வரலாம். சோ லெஃப்ட் டு ரைட், கர்சரை மூவ் பண்ற பாருங்க. இப்படியே கொண்டு வந்து 1 2 3 4 பேர் முடிச்சிடலாம். அதே மாதிரி இப்படியே வந்து நீங்க திங்ஸ் ஒவ்வொரு திங்ஸா கவர் பண்ணலாம். there is an open window, there is a sunlight coming. Yes, Jayashree. சார், எட்டி பார்க்கிறதுக்கு என்ன சொல்வாங்க இங்கிலீஷ்ல? peep, P-E-E-P. Sir, the cat is peeping on the window. Wow, very good. So the point is simple. நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வழியா போறோம். அப்படியே போறப்ப வந்துடும். நான் இன்னொரு பிக்சர் காட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களா? people and things, things and people are things, people and things, things and people. இப்படி வச்சுக்கலாம். left to right, right to left, top to bottom, bottom to top. You have to make sure that you are not missing anything. நீங்க குத்து மதிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஐயோ நம்ம 10 சென்டென்ஸ் பேசணுமான்னு இருக்கும், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. பட் ஒரு வழியா போறோம், அவ்வளவுதான். நீங்க சென்னை டு திருச்சி போறீங்கன்னா அப்படி ஒரு வழி போவீங்க இல்லையா? ஒரு கிளீனா இருக்கும். அடுத்து இங்க போறோம், அடுத்து இங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் கடைசி வரை நம்மளுக்கு போகும். நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு போற பேரு தான் இது. ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போறீங்க. அப்படி ஆர்கனைஸ்டா பண்றப்பதான் இது வரணும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுதான் நம்ம பேச போறோம். இது ஒரு பிக்சர். நான் இன்னொரு பிக்சரை மாத்துறேன். இந்த நம்ம இப்ப பேசுனது எல்லாமே இது பண்ணலாம். யார் ரெடியா இருக்க பேசுறது? Sir, me sir.